சொல்லியும் யாருமே என் பேச்சை கேட்குற மாதிரி இல்லை. எல்லாருக்கும் சாஃப்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கலகத்தை உண்டாக்கித்தான் ஆகணுன்னே இப்போ நம்ம பாட்டி நல்ல ஒரு பிளானை போட்டிருக்காங்க. இதனால் எனக்கு என்ன வேண்டாலும் ஆகலாம், இதுக்கு அந்த சாமி தான் துணை இருக்கணும்னே சாமி மேலே பாரத்தை போட்டுட்டு கடிதமெல்லாம் எழுதி வச்சுட்டு நம்ம பாட்டி வந்து பூகம்பத்தை உருவாக்கிட்டாங்க. ஐயோ அம்மாண்டு எல்லாரும் ஓடி வந்து எல்லா பரிகாரமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல சாஸ்திர சம்பிரதாயம்னு நிறைய பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் அத்தை வந்து ஏதோ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த பெட்டியில் இந்த பெட்டியோட சாவியை தேடுங்க எல்லாருமாண்டு. இப்போ நம்ம ராஜாங்கம் இந்த பெட்டி சாவியை எடுத்து இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணுன்னு சொன்ன உடனே எல்லாரும் அங்கேயுமா ஓடி அழிஞ்சு இந்த சாவியவும் தேடி எடுத்துறாங்க. அப்போ தான் அந்த கடிதத்தில் என் பேரனும் பேத்தியும் ஒன்று சேரணும், அதுக்காகத்தான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு பாட்டி எழுதியிருப்பாங்க. ஒரு பக்கம் நம்ம கருப்பும் நம்ம பாட்டியும் சேர்ந்து தான் இந்த ஒரு திட்டத்தை போட்டிருப்பாங்க. அப்பப்போ நம்ம கருப்பு வந்து பாட்டிக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதுக்காக நீ இவ்வளோ தூரம் பண்ணிட்டிய பாட்டின்னு. இப்போ நம்ம சேது வந்து கண்கலங்கி நிற்கும் போது நம்ம பாட்டி ஒரு பக்கம் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுக்கான இது செஞ்சேன் தீவன்னு